நீங்க கூட திருப்பரங்குன்றத்துல போய் விபூதி வச்சது. நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படமும் தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல. இன்னைக்கு நான் வச்சதை அப்படி அழிச்சதுக்கு வந்து போய் கேஸ் கொடுக்குறாங்க. நான் படிக்கிற காலத்துல வந்து பட்டை எப்படி போடுவோன்னு சொன்னா, திருநீரை தண்ணி என்னுடைய உள்ளங்கையில கொட்டி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றி அதை குழப்பி 3 விரலையும் எடுத்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரலும் 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பட்டை அப்படியே இருக்கும். அந்த அந்த திருநீர் மனமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுல ஓகே வர அந்த மாதிரி இருந்தவன் தான் நான் கல்வி பெற அறிவியலை வந்து உள்வாங்க அரசியலையும் உள்வாங்க. நான் அதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினதில்லை. என்ன எல்லா இடங்களுக்கும் கூப்பிடுவாங்க, நான் போறேன். எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் அதனால எங்க அம்மாவை வந்து புறந்தெளிட முடியுமா? என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையுள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்கள நான் புறந்தெளிட முடியுமா? என் கட்சிக்காரர் நிறைய பேர் வந்து கடவுள் பக்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் அண்ணா நீங்க வாங்க எங்க ஊர்ல இந்த கோயில்ல வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துங்கன்றான், நான் போறேன். இது வந்து என் மீது நம்பிக்கை உள்ள தோழர்களின் உணர்வுகளை மதிப்பது என்னுடைய கடமை. ஆனா நீங்க அழிக்கல. அது வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தா ரொம்ப பட்டையா இருந்தது, லேசா துடைச்சிட்டு அப்படி எடுத்து அது முழுசா அழிக்கல. அது வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது ஒரு எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டில் கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் துடைச்சிடுவேன். நான் அது வந்து அது அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது.